ம். எஸ்பிஐ கிளர்க் போஸ்டிங்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. இதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய டேட் வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து 6/8/2025, லாஸ்ட் டேட் வந்து 26/8/2025. இதுக்கு சேலரி வந்து 24,050 ரூபாயில இருந்து 64,480 ரூபா வரை சேலரி இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து பார்க்கலாம். ஜென்ரலுக்கு வந்து 20ல இருந்து 28 வயசுக்குள்ள வந்து அப்ளை பண்ணணும். எஸ்சி எஸ்டி வந்து 35 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி 31 வயசு வரையும், பிடபிள்யூடி 38 வயசு வரையும், எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து எஸ்சி எஸ்டில 50 வயது வரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். விடோ டிவோர்ஸ்டு உமன் வந்து 35 வயசு வரையும், ஓபிசி வந்து 40 வயசு வரையும், எஸ்சி. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்க்க போறோம். இதுக்கு வந்து எனி டிகிரி படிச்சிருக்கணும். என்னெல்லாம் வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும்னா, மார்க் ஷீட் இருக்கணும், டிகிரி சர்டிபிகேட்டு, ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்டு, அப்புறமா வந்து ஓன் லாங்குவேஜ்ல எழுதவும் படிக்கவும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்புறமா ஃபீஸ் வந்து எப்படின்னா, இதுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. அதர்ஸ்க்கு வந்து 750 ரூபா வந்து ஃபீஸ் கட்டணும் அப்ளை பண்றதுக்கு. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும்னா, 2 டைப்ல இருக்கும். ஒன்று ப்ரிமிலரி எக்ஸாம், இன்னொன்று மெயின் எக்ஸாம். ப்ரிமிலரி எக்ஸாம்ல என்னெல்லாம் இருக்கும்னா, இங்கிலீஷ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, 100 மார்க்கு, 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கு 100 மார்க்கு. டைம் வந்து 1 hour. மெயின் எக்ஸாம்க்கு வந்து ஜென்ரல், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங் அபிலிட்டி, குவான்டிட்டி ஆப்டிடியூடு, இது மொத்தம் 155 கொஸ்டின் இருக்கும். 200 மார்க்கு. எவ்வளவு நேரம்னா 2 மணி நேரம் வந்து எக்ஸாம் நடக்கும். பெனாலிட்டி ஃபார் அ ராங் ஆன்சர்னா, இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் தப்பா எழுதிருந்தீங்கன்னா அதுக்கு 0.25 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. அப்போ 4 கொஸ்டின் தப்பாச்சுன்னா உங்களுக்கு 1 மார்க் போயிடும். அதனால கரெக்டா வந்து இது பண்ணுங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எங்கனாலும் போடுவாங்க. ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் மைனாரிட்டி கம்யூனிட்டி பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் வந்து நடக்கும். அப்புறமா வந்து ஐடி ப்ரூஃப் நம்ம எக்ஸாம்க்கு அன்னைக்கு வந்து என்ன கொண்டு போனோம்னா, எக்ஸாம் சென்டருக்கு என்ன கொண்டு போனோம்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஒரிஜினல் ஐடி வந்து கண்டிப்பா கொண்டு போகணும். ரேஷன் கார்டு இல்லைன்னா லேர்னர் லைசன்ஸ்லாம் வந்து கண்டிப்பா கொண்டு போக கூடாது. சைன் வந்து கேபிட்டல் லெட்டர்ல வந்து நம்ம போடக்கூடாது. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.